ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் இந்த வராகி அம்மா நான் அவ்வளவு சுலபமாக எல்லாரையும் ஆசீர்வதிப்பது கிடையாது. ஏன்னா என் மனசுக்கா தோணி இவங்க நல்லவங்க, இவங்க சரியானவங்க, இவங்களுடைய செயல்கள் மற்றவர்களுக்கு உதவிகரமா இருக்கு, இவங்களுடைய எண்ணங்கள் யாரையும் காயப்படுத்தாத நல்ல விதமா இருக்குன்னு தோணினால் மட்டும்தான் அவர்கள் வீட்டிலும் நான் போய் குடியிருப்பேன், அவங்க மனசுலையும் நான் வருவேன், அவர்களை மட்டும்தான் நான் ஆசீர்வாதம் செய்வேன். இப்போது இந்த பதிவு உன் கண்களில் பட்டு இதை நீயும் கேட்டுக்கிட்டு இருக்கனா, என்னுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நீ பெற்றுவிட்டாய் என்றுதானே அர்த்தம். நீ எனக்காக கோடிக்கணக்கில் செலவு செய்ய வேண்டாம் என் செல்லமே. உன் மனசுல அன்பை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். உன் மனதில் இருப்பதையும் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நீ என்ன திட்டமிட்டிருக்கிறாயோ அதை செய்து முடிப்பதையும் இப்போது என் தலை மீது பொறுப்பாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ எதை செஞ்சாலும் அத்தனையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ என்ன யோசிச்சாலும் கூட அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் தான் நான் இருக்கேன். உன்னுடைய செயல்கள் எப்போதும் நல்லதாகவும், உன்னுடைய நடத்தை என்பது நேர்மையாகவும் நியாயமாகவும் ஒழுக்காகவும் சரியாகவும் இருக்கும்போது நான் எப்படி உன்னை விட்டு விலகி இருப்பேன்? உன்னை ஆசீர்வதித்து உன் கூடவே இருந்து உன்னை கவனித்துக் கொள்வதற்காக தான் இந்த வராகியம்மா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். உன் மனசுல இருக்கிற கஷ்டங்களும் கவலைகளும் எதிர்பார்ப்பும் எல்லாமே நான் அறிவேன் என் செல்லமே. உன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னுடைய எதிர்காலத்தை அழகான அன்புள்ள ஆசீர்வாதத்தோடு கூடிய காலமாக, வசந்த காலமாக ஆக்கித்தரத்தான் உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னை தூக்கி எறிந்த மனிதர்களை நினைத்து கலங்காதே. அவங்களுக்கு பாவம் என்ன தெரியும்? என் அன்பு பிள்ளையான உன்னை கை தூக்கி விட நான் இருக்கேன். உன்னை கலக்க முறும்படி நான் விடமாட்டேன் என்பதை அறியாமல் தானே உன்னை கஷ்டப்படுத்துறாங்க. உனக்கு என்ன துரோகம் செஞ்சாலும், உனக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் உனக்கு வந்து கேட்கறதுக்கு யார் நாதி இருக்கா? உனக்கு நீ யார் வந்து உதவி செய்ய போறான்னு உன்னை அலட்சியமாய் நினைத்த மனிதர்கள் கண் முன்னாலேயே உன்னை அழகாய் உச்சாணியில் உயரமாய் அமர வைக்கப் போகிறேன் என் செல்லமே. இத்தனை நாளா உன் வாழ்க்கையில துன்பம் இருக்கதான் செஞ்சுச்சு. உனக்கு பிரச்சனைகள் இருந்தது, கஷ்டம் இருந்தது, எதையுமே நான் மறுக்கவில்லை. ஆனால் எதற்காக நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? எல்லாவற்றையும் காரண காரியங்களோடு நடத்தி கொண்டிருக்கும் இந்த வராகி தாய் உனக்கு துன்பத்தை கொடுத்தது கூட ஒரு காரணத்தோடு தான் என் செல்லமே. நீ கஷ்டப்பட்ட காலமும் உன்னை கலங்கடித்த காலமும் கடுமையான காலம் கிடையாது. அதெல்லாம் உன் வாழ்க்கைனா என்னன்னு உனக்கு புரிய வச்ச காலம். எல்லா கதவும் தட்டிய உடனே திறந்து விடுதா என்ன? ஒவ்வொரு வீட்லயும் ஒரு சிலர் முன்ன பின்ன தாமதமாகவும் கொஞ்சம் யோசனையுடன் தானே வந்து கதவை திறக்கிறாங்க. அதே போலதான் உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நான் உடனே நிறைவேற்றலேனாலும், கொஞ்சம் தாமதமே ஆனாலும் சரியானபடி உனக்கான வாழ்க்கையை, அழகான வாழ்க்கையை அற்புதமாய் வழிகாட்டி திறந்து வைப்பேன் என் செல்லமே. உன்னுடைய மனசுல இருக்க எல்லா வேதனைகளும் சரியாகும். உன்னுடைய உடல் நலமும் நல்ல ஆரோக்கியத்தை பெறும். நீயும் உன்னுடைய குடும்பமும் நீண்ட ஆயுளோட நிம்மதியான வாழ்க்கையோட நல்ல ஆரோக்கியத்தோட சந்தோஷமா வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய இதயம் குணமாகும்படியும், அதாவது உன்னுடைய இதயத்தில் நல்ல எண்ணங்களோட சந்தோஷமாய் நீ வாழும்படியும், உனக்கான மனக்காயத்தை ஆற்றும்படியும் உன் பிரச்சனைகளை எல்லாம் நான் சரி செய்கிறேன். இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் தன் வாழ்நாளில் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறாங்களோ எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணுன்றது தான் ஒரு தாயாக என்னுடைய ஆசை. ஒரு அம்மாவாக நான் இருந்து அதை தானே யோசிப்பேன். என் பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்களோ, என்ன ஆசைப்படுறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கணும்னு. அப்படிதான் உன் வாழ்விலும் நீ தொலைத்த மகிழ்ச்சியை உனக்கு திரும்பி தருவேன். எந்த விஷயத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து நித்தமும் ஏமாந்து மன கஷ்டத்தோடும் வருத்தத்தோடும் வேதனையோடும் நீ வாழ்றியோ அது சீக்கிரம் நடக்கும். எல்லா விஷயமும் உடனே நடக்கணும்னு நினைக்காதே என் செல்லமே. கால நேரம் இருக்குன்னு நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்படிதான் அந்த வரிசையில தான் உனக்கான வாழ்க்கையை முன் விருப்பப்படி சீக்கிரமே நான் நிறைவேற்றி தருவேன். தேவையில்லாம நீ கவலைப்பட வேணாம். கஷ்ட காலமும் மோசமான நேரமும் நிரந்தரமாக உன் வாழ்வில் இருக்காது என் செல்லமே. என்ன நடந்தாலும் இது நல்லபடியா நடக்கும்னு நம்பு. எது நடந்தாலும் என்ன வராகி அம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னு நீ என்னை முழுவதுமாக நம்பினாலே போதும். உன் அனைத்து விஷயங்களுக்கும் பொறுப்பேற்று நான் உன்னை காப்பாற்றுவேன் என் செல்லமே. நீ என் மீது வைத்திருக்கும் பக்தியும் நம்பிக்கையும் நீ கீழே விழுக விடாமல் உன்னையும் காப்பாற்றும். நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. உன்னருகில் உன்னை சுற்றி உன் பின்னாலேயே இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது எந்த கெட்ட சக்தியும் உன்னை நெருங்கி விடுமா? அல்லது தீய விஷயங்கள் தான் உன் வாழ்வில் நடந்து விடுமா?
இனி நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கை பயணத்தை நினைத்து வருந்தாதே என் செல்லமே. அதே நேரத்துல உன் வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்குமோ நினைச்சு கலங்கியும் நிற்க வேண்டாம். வாழ்க்கை பாதைனா மேடு பள்ளம் வரத்தானே செய்யும். அது போலதான் இப்போ உன் வாழ்க்கையில சில விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு. முக்காலத்தையும் உணர்ந்த இந்த வராகியம்மா உன் வாழ்வில் நிகழ்காலத்தை எப்போது மாற்றி அமைத்தேனோ அதே போல எதிர்காலத்தையும் உனக்காகவே மாற்றி அமைக்கப் போகிறேன். நிகழ்காலத்தை நான் மாற்றி அமைச்சிட்டேன். உனக்கான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்குதுன்றத கூடிய சீக்கிரம் நீ உணரும்படியான சூழ்நிலைகள் நடக்கும் என் செல்லமே. உன் மனசுல நீ என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க, உன் மனசுல இருக்கிற சங்கடங்கள் என்னவோ அத்தனையையும் சரி செய்து சந்தோஷமாய் உனக்கு ஒப்படைக்கப் போகிறேன். எதிர்காலம் என்பது மிகவும் பிரகாசமானதாகவும் சந்தோஷத்தை தருவதாகவும் இருக்க போகுது. நம்பிக்கையும் நிதானமும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நேர்வழியில் வாழுதலும் மற்றவர்களை பற்றி பொய்யாகவும் புறமாகவும் பேசாமல் இருப்பதும் உன் வாழ்க்கை பயணமாக அமையட்டும். அப்படி மட்டும் இப்போ நான் சொன்ன எல்லா நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில வச்சுக்கிட்டு கடைபிடிக்க ஆரம்பிச்சினா உன்னுடைய எதிர்காலம் என்பது உனக்கு சுகமான பயணமாக நிச்சயமாக இருக்கும் என் செல்லமே. என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு இருப்பதால கூடிய சீக்கிரமே உன்னுடைய கனவுகள் எல்லாம் நனவாக மாறப்போகுது. உன்னுடைய எண்ணங்களும் விருப்பங்களும் நிறைவேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. உன் நெஞ்சில் இருக்கும் சுமைகளையெல்லாம் இறக்கி வைக்க இந்த வராகியம்மா நான் இருக்கும் போது நீ ஏன் மனபாரத்தோடு தூக்க முடியாமல் கவலைகளை தூக்கி சுமந்துகிட்டு இருக்க? அனைத்தையும் அறிந்த இந்த வராகியம்மா மறுபடியும் நீ எந்த விஷயத்தையும் நினைச்சு கவலைப்படவே அவசியம் இல்லாத அளவுக்கு உன் துயரங்களையெல்லாம் சரி செஞ்சு சந்தோஷத்தை கொடுக்க போறேன். என் நாமத்தை மட்டும் நீ சொல்லிக் கொண்டிருந்தால் போதும், அனைத்தும் ஒரு நொடியில் தீர்ந்துவிடும் அல்லவா? உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நானே வருவதேன் என்பதை விட நான் யாரையாவது உனக்காகவே உன்னை தேடி வரும்படி அனுப்பி வைப்பேன். அவர்கள் மூலமாக உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். ஆஹா, எவ்வளவு சுலபமாக என்னுடைய கஷ்டங்கள் தீர்ந்துடுச்சேன்னு உன் மனசு இருக்க பாரத்தையெல்லாம் நான் இலகுவாக செய்யும்படி மாற்றப் போகிறேன். உன் மனசு வருத்தப்படும்படி யார் எதை செய்தாலும் அந்த கஷ்டத்தை உண்டாக்கியவர்கள் அதற்குரிய தண்டனையை நிச்சயமாக என்கிட்ட இருந்து பெற்றே தீருவார்கள். உனக்கு நல்லது செஞ்சவங்களுக்கும் அதன் மூலமாக நன்மைகளை நான் வாரி வழங்கதான் போறேன். நன்மையோ தீமையோ எதுவுமே அதுக்கு உரிய காலகட்டத்தில் நிச்சயம் அவரவர்களுக்கு நடந்தே தீரும். உனக்கான நல்லது எதுவுமே நடக்கலன்னு வருந்தாதே என் செல்லமே. அதே போல எல்லாமே உடனுக்குடன் நடந்துடணும்னு நினைக்காத. தாமதமாகானும் நிச்சயமாக தர்மம் வென்றே தீரும். உன்னுடைய கடந்த காலம் என்பது ஒரு கனவு நினைச்சு மறந்து போயிரு. உன்னுடைய எதிர்காலம் என்பது நீ பெருமூச்சு விடும்படியும் நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கும்படியும் அழகானதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். தூக்கம் கலைந்து கனவிலிருந்து மீண்டு வந்த ஆளை போல கடந்த காலங்களை எல்லாம் மறந்து வந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ தயாராகு. எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் தவறை மட்டுமே காலம் முழுவதும் சொல்லி குத்தி காட்டி கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு மத்தியில நீ செஞ்ச நன்மைகளுக்கு உண்டான பலனை தருவதற்கு இந்த வராகியம்மா நான் இருக்கேன். நீ ஒருபோதும் கலங்காதே என் செல்லமே. நான் என்ன செஞ்சாலும் எது நினைச்சாலும் எதை செய்ய போனாலும் தடையும் தடங்கல்களும் மட்டும்தான் இருக்குன்னு நீ வருத்தப்பட்டாய் அல்லவா? உன் தடைகளை தாண்டி உனக்கான சாதனைகளை நீ படைக்கும்படி நான் உனக்கு துணையா நிக்க போறேன். ஓம் வராகி போற்று.